Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டு கிச்சன்ல வேஸ்டேஜ் தவிர்த்து பணத்தை மிச்சம் பண்ற மாதிரி ஒரு 13 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிச்சனில் வேஸ்டேஜ் ஆகாமல் பொருளெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நம்ம சமைக்கிற சாப்பாடு மீதி ஆகிட்டா அதை எப்படி மாடிஃபை பண்ணி இன்னொரு வேலைக்கு டின்னராகவோ ஸ்நாக்ஸாகவோ பரிமாறலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 13 கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காளான் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ட்ரேவோட நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளில் கருத்து இந்த மாதிரி வாடி போயிடும். காளானை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். காளானை எப்போவுமே கழுவி ஸ்டோர் பண்ணக்கூடாது, சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் அந்த காளானை போட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 4-5 நாளைக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கருத்து போகாது. நம்ம வீட்டில் சீசன் டைமில் நிறைய லெமன் வாங்கி வைப்போம். அந்த லெமனை நம்ம எப்படி தான் பக்குவமாக ஸ்டோர் பண்ணாலும் அந்த தோல் வந்து சீக்கிரமாக கருத்து போய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, பாதி லெமனை யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமனை ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் கெட்டு போயிடும். ஸோ லெமனை வந்து வேஸ்டேஜே ஆகாமல் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதை கட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துருங்க. இந்த ஜூஸை வந்து ஐஸ் டியூப் பண்ணுற ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி ஃபில் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு 4-5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எவ்வளோ க்யூப்ஸ் வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ லெமனை வந்து நம்ம வேஸ்டே ஆகாமல் பயன்படுத்திக்கலாம். நம்ம நிறைய உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே இந்த மாதிரி முளைச்சி வேஸ்ட் ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா உருளைக்கிழங்கையும் ஆப்பிளையும் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைங்க. ஆப்பிள்லேருந்து வர எத்திலீன் கேஸை வந்து உருளைக்கிழங்கு நிறையா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமாகவே தோல் கருத்து கெட்டு போயிடுது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த காம்பு பகுதி வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தோல் கருத்து போகாமல் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி மீதி ஆயிடுச்சுன்னா அது அடுத்த வேலைக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப ட்ரை ஆயிரும். அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மீதியான சப்பாத்தியை குட்டி குட்டி பீசஸாக பிச்சு அதில் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றி இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான லட்டு. வெளியிலே வச்சாலும் 2-3 நாளைக்கு கெட்டு போகாது, வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சப்பாத்தி வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஸ்நாக்ஸாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மீதியான இட்லியை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது, மீதியான சாதத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கீரை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மண் இருக்கிற வேர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது தேவையில்லை. எப்பயுமே கீரை வகைகளை நம்ம கழுவி ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்பப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கலாம். டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி 2 லேயராக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த கீரையை வச்சு கேப் இல்லாத மாதிரி நல்லா சுற்றி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி புதினாவையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் அந்த கீரையும் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி லேயராக நடுவில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கும். கொத்தமல்லி நிறைய நாளைக்கு ஸ்பாயில் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை, அதாவது வடை அப்பளமெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை திரும்பவும் பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஆயிலை மறுபடியும் நம்ம பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கொஞ்சம் நேரம் சூடாகிற மாதிரி ஐட்டம்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, சட்னி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பொரிச்ச எண்ணெயை என்ன பண்ணுவேன் அப்படின்னா வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எண்ணெய் வடிகட்டுறதுக்காகவே ஒரு பழைய வடிகட்டியை நான் தனியாக வச்சுருக்கேன். அதில் வடிகட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை தோசை, காய் தாளிக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு தடவை பொரிச்ச எண்ணெயை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நம்ம வீட்டில் பாட்டிலில் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பாட்டிலோட வாய் சின்னதாக இருக்கிறதால நிறைய கீழே சிந்தி வேஸ்ட் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் நல்லது, கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே கத்தியில் இப்படி கட் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபனல் மாதிரி ரெடி ஆயிரும். இதை நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டிலெல்லாம் ஏதாவது ஃபில் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சீரகம் கூட கீழே சிந்தாமல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ப்ரெட்டு வாங்கினா கடைசி 2-3 பீஸ் மிச்சமாயிருச்சுன்னா அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஓட்டிடுங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிரும். இந்த பவுடரை ஒரு பேனில் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா அப்படியே ப்ளெயினாக நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல மொறுன்னு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் நக்கெட்ஸு, கட்லெட் எல்லாம் பண்ணும்போது அந்த மேலே மொறுப்புக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு ரொம்ப புளிச்சு போயிருச்சு அப்படின்னா அதில் தோசை, இட்லி எதுவுமே டேஸ்ட்டாக இருக்காது. அப்படி ரொம்ப புளிச்சிருச்சு மாவு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு ரவையை நம்ம அந்த மாவு கூட சேர்ந்து கலந்துடலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவையை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த மாவை அப்படியே 1/2 மணி நேரம் விட்டுறலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதில் தோசை பண்ணிங்க அப்படின்னா தோசை மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அந்த புளிப்பு டேஸ்ட்டே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அடைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ புளிச்ச அடமாவை நம்ம எப்படி வெஜிடபிள் இட்லியாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கப்பில் மீதியான அடமாவை எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே புளிச்சிருச்சு. இதில் நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி போட போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் உப்பும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மிக்சர் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அடமாவில் சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 சிட்டிகை அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவின இட்லி தட்டில் இந்த மாதிரி ஊற்றி நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான வெஜிடபிள் இட்லி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆயிருச்சு. இது சாம்பார், சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெள்ளை ரவை சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். அப்படி பூச்சி பிடிக்காமல் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் போட்டு 4-5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அது நல்ல வாசனை வரும். தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை உப்புமா செய்யும்போது வறுக்க தேவையில்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரத்தில் பூச்சி பிடிக்காமல் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கொள்ளு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும்.
பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து வரமிளகா, வேப்ப இலை, பிரியாணி இலை எல்லாமே போட்டு வச்சு பார்த்துட்டேன். எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல, மறுபடியும் பூச்சி வரதான் செய்யுது. ஒரு தடவை எங்கள் வீட்டில் மிளகா டப்பாலேயே பூச்சி வந்திருக்குது. அதனால் நான் அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணுறதை விட்டுட்டேன். எப்பயுமே வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பெல்லாம் வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு நல்லா சூடாகி லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சியே வராமல் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் ஒவ்வொரு மளிகை பொருளும் எப்படி ஸ்டோர் பண்ணால் நிறையா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.